எல்லாம் பொம்பளை பொறுக்கி இல்ல முத்து அங்க என்ன ஒரே காமெடி எல்லாம் பண்ண மாதிரி இருக்கு மகா. இந்த நாய் தண்ணிய போட்டுட்டு இந்த குடிகார நாய் இப்ப ஸ்டார்டிங்ல இவன் என்ன பேச வீடியோ போட்டிருந்தான் தெரியுமா? பாக்கி நாங்க இங்க குண்ணைய வச்சிருக்கோம் தேவடியா உனக்கு இந்த மாதிரி ஒரு பொது மீடியால வீடியோ போட்டு இந்த மாதிரி பேசினா நான் சும்மா விடுவேனா? நான் அதுவும் இவனு இன்பாக்ஸ்ல போய் தான் கேட்டேன். அதுல இப்ப என்ன வரப்போகுது? பொம்பளை பொறுக்கி நாய உனக்கு தான் பேச தெரியுமா? இந்த பொம்பளை பொறுக்கி நாய் தான் பொண்டாட்டிய டைவர்ஸ் கொடுத்து அனுப்பி விட்டுட்டு பிள்ளைகளையும் அனுப்பி விட்டுட்டு அடுத்தவன் பொண்டாட்டிக்கு உழைச்சி கொடுக்குற நாய் இவன் வந்து ஏன் இன்பாக்ஸ்ல வந்து தண்ணியை போட்டுட்டு என்ன பேசுறான்னு பாருங்க. அதேதான் புண்டாமர நானே சொல்றேன். அந்த தேவடியா மாதிரி சொல்லலாம். புண்டாமர அதேதான் சொல்றேன். நீ வழக்கு பிடிச்சவன் தானே, அதனால உனக்கு இந்த வாயில வரும். தள்ளே டிஜே ரீமிக்ஸ் வகளங்கள். அட தள்ளே ஒத்தமோனே, தள்ளே 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 தேவடியா போய் என்ன இல்ல கும்பாரி இந்த தள்ளை ஓலின்னு விழிக்காதுல. நீ தள்ளை ஓலின்னு எதுக்குல கூப்பிடுற பொம்பளை போக்கி? உன் அம்மையை நாங்க இப்படி கூப்பிட்ட உனக்கு எப்படி இருக்கோம்? நீ உன் பின்னாடி இந்த பொம்பை என்கிட்ட கொஞ்சம் வாங்கி கட்டின நாய்ங்க இருக்கு பாரு, அந்த நாய்ங்க பேச்ச கேட்டு நீ என்கிட்ட இந்த வரத்துல வரீங்க மேல வந்து மீச வச்சிருக்காங்க ஆம்பளையான்னு கேக்குற. நான் விடுவேனா? மகா இந்த பொம்பளை பொறுக்கி அவனுக்கு குடும்பம் பிள்ளைங்க எல்லாத்தையும் பிரிச்சு விட்டுட்டான். பிரிச்சு விட்டுட்டு கன்னியாகுமரி மாவட்டத்துல 5 கிராமத்துல அங்க டிரைவரா வேலை பார்த்திருக்கான். வேலை பார்க்கும்போது இந்த நாய் வந்து 5 கிராமத்துல போஸ்ட் ஆபீஸ்க்கு பின்னாடி வாடகை இருந்திருக்கான். அங்க வாடகை இருக்கும்போது அங்க ஒரு பொண்ணு கூட பழக்கப்பட்டு இருந்திருக்கான். இந்த நாயை அவனுக்கு வாயால எனக்கு இன்பாக்ஸ்ல வந்து சொல்லியிருக்கான். ஆள் நல்லா ஒரு மாதிரி சுமார் இருந்தாலும் சூப்பரா இருப்பால. 5 கிராமத்துல இருக்கா கள்ள பொண்டாட்டி வச்சிருக்கதான் செய்தோம்ல. உனக்கு எங்கல வலிக்கு? அவன்கிட்ட கிடைக்காத சுகம் என்கிட்ட கிடைக்க எனக்கு வாரால் உள்ள. உனக்கு என்னல அந்த கன்னியாகுமரி மாவட்டத்துல அந்த பொண்ணு கூட இருக்கும்போது அந்த பொண்ணுகிட்ட இருந்து ஒரு $1 போட்ட தங்க செயினை வாங்கிட்டு போயிருக்கான். அதை வாங்கிட்டு போன நாய் இன்னும் இதுவரைக்கும் கொடுக்கல. அதுக்காண்டிதான் அவங்களோட ஒரு பையன் தான் கால் பண்ணிருக்கான் அண்ணன். அந்த நாய் வந்து அவன்கிட்ட பேசினதை கட் பண்ணி போடுது. பொறுக்கி நாய் சொந்த சம்பாத்தியம் என்னோட சுய சந்தோஷத்துக்காண்டி நான் சுத்தி பாக்குறேன். இந்த பொம்பளை பொறுக்கி நாய் சொல்லுது நான் உழைக்கிறேன்னு சொல்லிட்டு. இவன் உழைக்கிற காசை வந்து கொண்டு கொடுக்கறது ஊராம் பொண்டாட்டிக்கு. நான் பொண்டாட்டிக்கும் பிள்ளைகளுக்கும் கொடுக்கறது கிடையாது. அதோட பிரிச்சு விட்டுட்டான் பாவம். அந்த இவனை பொண்டாட்டி பாத்தீங்கன்னா அது வந்து ஏதோ காய்கறி எல்லாம் பறிச்சு வித்து அதுல பிள்ளைகளை வளர்த்துட்டு இருக்கான். இந்த நாய் வந்து இவனை வீட்டுல ஏத்துறதும் கிடையாது. இவன் ஊரெல்லாம் மாடு மேய்ச்சி திரிகிறான். அங்கங்கே அடுத்தவனு பொண்டாட்டிக்கு செலவு பண்ணிட்டு அங்கங்கே அவளோட கொண்டு திருச்சி கன்னியாகுமரி திருப்பூர் அங்கங்கன்னு திரிகிறான் பரதேசி நாய். இப்போ திருப்பூர் வந்திருக்கேன். நாய்